அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போ ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். அதை எப்படி வெட்டலான்றத, பேக் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வெட்ட போகிறோம். எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி தான். ஃப்ரண்ட் ஓப்பனு. இதோட ப்ளவுஸோட லென்த் வந்து 14, டாட் பாயிண்ட் வந்து 9, 11, செஸ்ட்டு அப்பர் செஸ்ட் வந்து 33, மிடில் செஸ்ட் அதாவது டாட் பாயிண்ட் செஸ்ட் 34, வேஸ்ட் 30, ஆர்மல் 15, ஸ்லீவ்ஸ் வந்து 11, 9, ஷோல்டர் வந்து 13. இதுதான் நார்மல் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை வச்சு எப்படி வெட்டுறதான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ லென்த் வந்து நமக்கு 14 இருக்குது மெஷர்மெண்ட்டில். எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட வைக்கணும் இந்த க்ளோஸ் நெக் மாதிரி வர ப்ளவுஸுங்களுக்கெல்லாம். அது ஏன்றதை நம்ம அப்புறமா வீடியோவில் விளக்கி சொல்கிறேன் நான். சரி, கீழே ஒரு 2 லைன் போட்டோம், லென்த் வச்சுட்டோம். மேலே அதே மாதிரி இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டு போட்டுக்கிறோம். அது தையலுக்கானது பாருங்கள். மேலேயும் கீழேயும் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். 1/2 இன்ச் இல்லை, 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட். ஓகேவா? நீங்கள் 1/2 இன்ச் தான் பிடிப்பீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இல்லை 1/4 இன்ச் விடுறவங்க 1/4 இன்ச் விடலாம். ஆனால் மார்ஜின் கம்மியாக தான் பிடிக்கணும், அப்புறம் ஜாஸ்தி பிடிக்கக்கூடாது. வேஸ்ட் வந்து 30, அதை வந்து 4 ஒரு பாகம் 7.1, 7.1 டாட்டு பிடிக்க போகிறோம். டாட்டுக்காக 1 இன்ச்சு. இது 7.1 வேஸ்ட்டுக்கு 4 ஒரு பாகம் வச்சுருக்குது. டோட்டல் வேஸ்ட் வந்து நமக்கு 30. ஓகே, ஷோல்டர் 13 நம்ம ஃபுல் ஷோல்டர் தான் வைக்க போகிறோம். நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். அப்போது 13க்கு 6.75 வருது, ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு 7 இன்ச்சு வருது. 7 பாருங்கள், ஷோல்டர் 7 இன்ச் வச்சுருக்கேன். அதே 7 இன்ச்சு தான் நம்ம இப்போ டவுன் பண்ண போகிறோம். 7 இங்கே பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 7.25 இவ்வளோதான். சிம்பிளாக இப்படி மார்க் போட்டுக்குங்க. போட் நெக்குன்னா நமக்கு என்ன வேணும்னா, இப்போ வந்து ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்கணும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம போட் நெக் வரும். அதுதான் போட் நெக்குன்னு சொல்கிறோம். அதனால் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 2.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிறேன். அதில் இங்கே வந்து 1/2 இன்ச்சு உங்களுக்கு மார்ஜின் போயிடும். அப்போ மொத்தமே நமக்கு 1/2 இன்ச்சு போச்சுன்னா 1.25 இன்ச்சு தான் ஷோல்டர் கிடைக்கும். ஓகேவா? செஸ்ட்டு வந்து 33 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 3 இன்ச்சு இருக்குன்னா 33, லூஸுக்காக வேண்டி 3 இன்ச்சு சேர்க்கணும். 36. அப்போது நான் 36 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 9. அப்போ 9 இன்ச்சு இந்த அளவு. 9 இன்ச்சு இங்கே வச்சுக்குவோம். பாருங்கள், 9 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த வேஸ்ட் லைனுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் செஸ்ட் லைனுக்கும் இது அப்படியே லூஸுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க்கு. ஓகே, இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கணும். ஆம்கோல் நம்ம ஆம்கோல் வரைஞ்சாச்சு. ஸ்கேல்லாம் வைக்கலைன்னா இது வச்சு வரையலாம், என்ன அவசியத்தை எனக்கு இல்லை. சிம்பிளாக அப்படியே வரைஞ்சிட்டேன் நான். இப்போ ஆர்மல் வந்து நமக்கு எவ்வளோ வரணும்னா பாருங்கள், இங்கே தையலுக்கு வந்து மார்க்கிங் போனோம். இப்படி தையலுக்கான மார்க்கிங் ஏன்னா இங்கே வெட்டி எடுத்துருவோம், அதனால் கிராஸ் பண்ணும்போது. அப்போ இங்கிருந்து நமக்கு 7.5 இன்ச்சு வரணும். ஆனால் இப்போ 8 இன்ச்சு வருது. நமக்கு 8 இன்ச்சு வர்றதுனால என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இப்போது இதை மேலுக்கு ஏற்றணும். 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது, அதனால் 1/2 இன்ச்சு மேலுக்கு ஏற்றிட்டேன். அதே 9 இன்ச்சு இப்போ நம்ம இங்கே வைக்கணும். நமக்கு 7.5 வரணும். கரெக்டாக 7.5 பாருங்கள், 7.5 வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த அளவு கரெக்டாக ஆயிடுச்சு. இதுதான் வந்து போட் நெக்குக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இதை வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்கே ஒரு மேட்ச் பண்ணிக்கணும். மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதை சென்டராக பண்ணி இல்லை ஒரு 1/4 இன்ச் அந்த பக்கம் தள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு மேட்ச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து டாட் பாயிண்ட்டு. டாட் வந்து ஒரு 4 இன்ச்சு. இந்த இடத்துலேருந்து இப்படி கிராஸாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இல்லைன்னா இந்த பகுதி கீழே கறிவிடும். பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? அதனால தான் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வந்து லென்த்தில் அரைஞ்சி வச்சோம். இப்போ இந்த லென்த்தெல்லாம் இறங்கும்போது இதோட அளவு குறைஞ்சிடும், சின்னதாகிடும். அதனால தான் நம்ம ஒரு 5 அரைஞ்சி சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போது மேட்ச் பண்ணியாச்சு. பேக் ரெடி. இப்போ ஸ்லீவ்ஸு இது சின்ன சைஸு, அதனால் ஸ்லீவ்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். பாருங்க இப்படி இருக்குது. இதை நம்ம இப்படி ஒன்றா போட்டு ஓப்பனாக இருக்குது இப்படி க்ளோஸ் பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சதுக்காக தான் இப்படி சொல்லித்தரேன். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. இது ஃப்ரெஞ்சஸ் கட் ப்ளவுஸு. பாருங்க, இப்படி இருக்கிற பீஸை இப்படி மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம கையோட எடுக்க போகிறோம். ஸ்லீவ்ஸு நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னா 11 இன்ச்சு லென்த்து. அப்படியே 11 இன்ச்சு லென்த்துக்கு பாருங்கள் 11 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக. அப்போ 11 இன்ச்சு. சரி, இந்த 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. கை லூஸு 11, அதுக்கு 5 இன்ச்சுக்கு இங்கே மார்க். ஓகே, இப்போ நம்ம ஹார்மல் வந்து 7 இருக்குது. அப்போ நம்ம இங்கே 6 தான் வைக்கணும். 6ல் பாதி எவ்வளோ, 3.25. அப்போ 3.25 இன்ச்சு டவுன் பண்ணணும். இங்கிருந்து நம்ம 3.25 இன்ச்சு டவுனு. நம்ம இது ஃபுல் ஸ்லீவ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு டவுனே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போது இங்கே நமக்கு 6.25 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதை பாருங்கள், 7 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். வருது. அப்போ நமக்கு இந்த மார்க்கையும் இந்த மார்க்கை ஜாயின் பண்ணிவிடுங்க. கை லூஸுக்காக இது ஒரு மார்க், லூஸ் ஸ்ட்ரெயிட்டுக்காக. ஃப்யூச்சரில் லூஸ் ஆகணும்னா அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியாச்சு. இப்போது இதையும் வெட்டியாச்சு. கை லூஸு 11. சென்ட்ரு இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சென்டரிங் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வெட்டியிருக்கோம். பேக்கோட அளவை நம்ம இது கூட வச்சு ஒரு முறை கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். ஆர்மல் கொஞ்சம் சின்னதாக வருது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு மேட்ச் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஆர்மல் ஷேப் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஆர்மல் ஷேப்பு நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி தான் இதுக்கும் ஆர்மல் ஷேப்பு எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இப்போ வச்சு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு நமக்கு மார்ஜின் இருக்கணும். இந்த மார்ஜினும் இந்த மார்ஜினும் கரெக்டாக வந்துடுச்சு. கை கரெக்டாக வரும். இப்போ கை வெட்டியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். 1 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம ஃப்ரெஞ்சஸ் கட்டு தான் வெட்ட போகிறோம். இது நல்லா பார்த்துக்குங்க. இதில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இந்த ப்ளவுஸில் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். எதில் மார்க் பண்ணுறேன்? பேக் மேலே மார்க் பண்ணுறேன். பேக் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு, இப்போ அந்த மார்க் எடுத்துகிட்டு வந்து இந்த மார்ஜின் மேலே உட்கார வைக்கிறது. எந்த மார்க் கீழே ஒரு லைன் போட்டிருக்கலையோ அந்த லைன் மேலே உட்கார வச்சுட்டு, இப்போ இது எப்படி இருக்கோ அப்படியே தான் வெட்ட போகிறோம். இந்த ஆர்மல் எப்படி இருக்கோ அப்படியே தான் வெட்ட போகிறேன். பார்த்துக்குங்க. அதை மார்க் போட்டு எடுக்கலாம். அது தேவையில்லை, நான் அப்படியே எடுத்துறேன். அவ்வளோதான். பாருங்கள், மேலே வெட்டியாச்சு. பாருங்க, மேலே இந்த ஷேப் அப்படியே வெட்டிட்டேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு மார்க்கிங் இருக்குது. அதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் எடுத்து அதையும் பண்ணிவிட்டு எடுத்து வாங்குறோம். ஓகேவா? எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த ஷோல்டரை பிடிச்சு தைக்கிறதுக்கான ஒரு மார்ஜினை ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணிக்குவோம். பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட்டு டீப்பு நமக்கு கொடுத்துல, அதுக்காக தான் அளவு துணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அளவு துணியை நம்ம ஃப்ரண்ட்டு டீப்புக்காக பயன்படுத்தணும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு டீப்பு இது ஃபஸ்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம ஆல்ட்ரேஷன் இதாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்படி இருக்குது நெக்கு டீப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எப்படி இருக்கோ இந்த மார்ஜின் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் டீப் இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரண்ட்டில். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டு மார்க்கு நமக்கு இங்கே வருது. ஸ்ட்ரெயிட் பாருங்கள், இந்த ஸ்நாச்சிலேருந்து ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு போவோம். டாட் வந்து 9, 11.5 இவ்வளோ இருக்குது. 9, 11. ஸோ நமக்கு இப்போ லென்த்து, இந்த லென்த்தே போதுமான அளவுக்கு தான் இருக்குது. எந்த லென்த்து? நம்ம பேக் ப்ளவுஸ் லென்த்து. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி வைக்கலைன்னா ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் இவ்வளோதான் இருக்குது லென்த்து. இன்க்ளூடிங் மார்ஜினே பண்ணிடலாம் அதில். ஓகேவா? ஓகே. இப்போது செஸ்ட்டு வந்து 34.5 இருக்குது. 10ல் ஒரு பாகம் வந்து 35 அப்படின்னா 3.5. இப்போ அந்த 3.5க்கு நேராக ஒரு மார்க்கிங் கொடுத்துக்குவோம். இது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸு. இப்போ நமக்கு டாட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இது கப்ஸோட லென்த்து. ஓகேவா? இப்போ அதையும் சும்மா அப்படி மென்ஷன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. அது ஒரு 3/4 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிக்குவோம். 3.5 இன்ச்சில் 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணி ஒரு மார்க். இது டாட்டுக்கான மார்க்கு. பாருங்கள், அப்படியே எடுத்துன்னு போய் இந்த டாட் பாயிண்டில் சேர்த்துருங்க. இந்த டாட் பாயிண்ட் எப்படி போதோ கிராஸு அப்படி வச்சு ஒரு மார்க்கு, அது ஒரு மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போது இந்த ப்ளவுஸு நம்ம லென்த்து பாருங்கள், ஃப்ரண்ட்டு லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது அளவு துணி ஒரு முறை நம்ம கம்பேரிசனுக்காக வச்சுருக்கோம். இது என்ன லென்த் இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்குவோம். எவ்வளோ லென்த்து வருதுன்னு பாருங்கள். 15 வருது. ஸோ நமக்கு அந்த 15 வருதா? வருது. போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே அளவுக்கு நம்ம வெட்டிடுவோம். ஓகேவா? ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இப்படி இருக்கு, மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு நமக்கு மார்ஜின் வேணும். நெக்கு கிட்ட மார்ஜின் விடக்கூடாது. அதனால் லைட்டாக கிராஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம பாருங்க, இது மார்ஜின் விட்டுட்டு அதே மாதிரி இந்த மார்க் மேலேயே நம்ம அப்படியே வெட்டிடுவோம். ஓகே, நெக்குக்கு இங்கே மார்க் இருக்குது பாருங்க, இது செஸ்ட் மார்க், இது சாரி டாட் மார்க். இப்போ ஒரு பீஸ் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அடுத்த பீஸுவை இப்போ கிராஸ் போடுறது நல்லது. சில நேரம் சிலருக்கு ஆஃப் கிராஸ் போடுவாங்க, லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகட்டும்ட்டு. சில பேர் ஃபுல் கிராஸ் போடுவாங்க, சில பேர் வந்து கிராஸே போட மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்லேயே வெட்டிடுவாங்க. பட் எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுப்பாங்க டாட் வச்சு. சரி, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா லூஸ் வச்செல்லாம் கொடுக்க போகிறதில்ல, கிராஸ் போட போகிறேன். லைட் கிராஸ் போடலாம், ஃபுல் கிராஸஸ் இல்லை, லைட்டாக கிராஸ், ஆஃப் கிராஸ்ன்னு சொல்லுவில்ல, அந்த ஆஃப் கிராஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ கிராஸாக வச்சுட்டேன். இப்போ இந்த பேக் எடுத்து கரெக்டாக இந்த மார்க் மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், இப்படி கிராஸாக வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பேக் எடுத்து இந்த கிராஸ் மேலே கரெக்டாக இந்த இது மேலே ஃப்ரண்ட்டு மேலே இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ இது இருக்கோ அப்படியே ஒரு மார்க்கு, இது எவ்வளோ லென்த் இது இருக்கோ மார்க்கிங்கு, அதுவும் அப்படியே மார்க்கிங்கு. இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் ஒரு மார்க் அப்படியே பண்ணிப்போம். இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு. இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ இதெல்லாம் நம்ம மார்க்கிங் தெரியுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக சும்மா அப்படி வச்சுட்டு அது போடுறது தான் ஈஸி மார்க். பாருங்கள், இந்த லென்த்துக்கு ஒரு மார்க், இந்த டாட்டுக்குன்னு மார்க் போட்டாச்சு. இப்போ இந்த டாட் கிட்ட இங்கே தான் டாட் வருதுன்னு ஒரு மேட்ச் பண்ணி ஆயிடுச்சா. இந்த இடத்துல இங்கே தான் ஜெயிண்ட் ஆக போகுதுன்னு இங்கே ஒரு மார்க். இவ்வளோ தாங்க, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செஸ்ட்டு வந்து 34 இருக்குது, ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு, அப்போ 37. சரி, உங்கள் கணக்கு 38 வச்சுக்கோங்களேன், ஏன்னா ரவுண்ட் ஃபிகராக இருக்கட்டும். அப்போ எவ்வளோ வருது? 9.5 இன்ச்சு. ஸோ இந்த டாட்டுக்கு நேராக நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 9 இன்ச்சு. 9 2 எவ்வளோ ஆச்சு? 18. கரெக்டா? நமக்கு எவ்வளோ வரணும்? 34 ப்ளஸ் ஒரு 3 37 38 வரணும். அப்போ 20 இன்ச்சு கம்மி இருக்குது இல்லைங்களா? இப்போ 38 கரெக்டாக ஆகிடுச்சு இல்லையா? 18 + 20 38. இப்போ 10 இன்ச்சு நமக்கு இந்த இடத்துல வரணும். இப்போ 3.5 இன்ச்சு இங்கே இருக்குது. இந்த 3 அப்படியே இந்த இடத்துல மார்க் மேலே வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 10 இன்ச்சு போடணும். ஆனால் நான் 10 இன்ச்சு போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக போடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம கிராஸ் போட்டிருக்கோம், அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 9.5 போட போகிறேன், அவ்வளோதான். 1/2 இன்ச்சு சேர்த்துக்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிடும் துணியை, கிராஸ் போட்டிருக்கிறதுனால. இவ்வளோ தாங்க. இந்த மார்க் போட்டுட்டு இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போது இந்த பீஸை அப்படியே நம்ம அந்த மார்க்கோட மேலே இருக்கிற மார்க் போட்டுருந்தோம்ல, இந்த மார்க்கோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, இது இருக்கு இல்லையா, இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.25. இந்த 2.25 இது மேலே வச்சுட்டு வேஸ்ட் எவ்வளோ இருக்குது? 30. 7.1. இப்போ 7.1 இந்த இடத்துல வச்சு கரெக்டா. இப்போது நம்ம 7.1 இங்கே 1 இந்த இடத்துல 7.1 எவ்வளோ இருக்குது? 5 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? லூஸ் விட்டுட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போது இந்த மேலே இருக்கிற மார்க் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கேக்கு இந்த டாட் கட்ட வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச்சு. ஸோ அந்த 5.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? இதை வெட்டிட்டு போகிறோம், வெட்டிட்டு போகிறோம். ஓகேவா? இது 5. அதே மாதிரி இந்த டாட்லேருந்து கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக 6.25. இங்கிருந்து 6.25க்கு ஒரு மார்க் கரெக்டாக அங்கே தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். அந்த மார்க் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது மேலே இங்கே 1/2 இன்ச்சு வெட்டி எடுக்க போகிறோம் இல்லையா, அதே மாதிரி 1/2 இன்ச்சு கீழே விட்டு ஒரு மார்க். பாருங்கள், இந்த மார்க் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்?
பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்றது. கரெக்டாக பாருங்கள், ரவுண்டாக அப்படியே வரணும் அந்த ஷேப்பு. அப்படி வரணும் பாருங்கள். இது தாங்க இது எங்கே கரெக்டாக வருதுங்க பாருங்கள். பாருங்கள் இந்த மார்க் கிட்ட கரெக்டாக வரணும். இப்படி வந்து இங்கிருந்து இப்படி ஷேப் அப்படியே கட் ஆகி இவ்வளோதாங்க ஃப்ரான்ச்சஸ் கட் ரெடி. இந்த இடம் அப்படியே கரெக்டாக நம்ம ரவுண்டு கொடுக்கணும். அப்போ நமக்கு டாட்டோட அந்த பாயிண்ட் என்ன ஆகும்னா கரெக்டாக நமக்கு ரவுண்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸை இந்த இடத்துல மார்ஜின் விட்டு இங்கே மார்ஜின் விட்டு கட் பண்ணுவோம். அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் வருங்க. இப்போ எந்த மார்க் கட் பண்ணணுமோ அந்த மார்க் நான் கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சா? இந்த சைடில் இது மேலே தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. இங்கே மார்ஜின் விட போகிறேன் 4 இன்ச்சு அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு வாங்க, இந்த பாருங்க, எடுத்துகிட்டு வந்து இது மேலே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக லென்த் வேணுமோ அந்த இடத்த கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த மார்ஜின் தான் ரெடி மார்ஜின் இல்லைங்களா? இப்போ கரெக்டாக அந்த மார்ஜினுக்கு நம்ம வெட்டி எடுத்துருவோம். இப்போ சைடில் பாருங்கள், பேக்கும் இந்த ஃப்ரண்ட் 2 மார்ஜினும் ஒன்றா எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். அப்படியே ஈக்குவலாக ஒரே லெவலில் கரெக்டா? இப்போ நமக்கு டாட் பாயிண்ட்டு இதுதான். இப்போ இந்த பீஸை நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி வச்சுருந்தோமோ அப்படியே வச்சுக்குவோம். இந்த மார்க் மேலே கரெக்டாக. இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் ஷேப்பை அப்படி எடுத்துவோம். ஃப்ரண்ட் ஷேப் எடுப்போமா? எடுத்துருவோம். இப்போ ரெண்டும் ஒன்றா வச்சு தான் எடுக்கிறோம். நான் ஷேப் எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு டாட் வரும் இல்லையா? அந்த டாட்டுக்கு கிராஸரான ஒரு டாட். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக நம்ம டாட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருவோம். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், கரெக்டாக அப்படியே ஷேப் வந்துடுச்சு. இங்கே பிடிச்சி தைக்கிற அளவுக்கு மார்ஜின் இருக்குது. இப்போ பாருங்கள், தருதுங்களா? இந்த இடத்துல அப்படியே தூக்கும், இந்த இடத்துல அப்படியே டாட் மாதிரி உட்காரும், இந்த இடத்துல மட்டும் கப்ஸு இப்படி தூக்கி உட்காரும், இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகிடும். பாருங்கள், இது 2 ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்படி தச்சுங்கன்னா இந்த மார்க் வரைக்கும் ஃப்ளாட் ஆகிடும். இந்த கப்ஸு மட்டும் என்ன கப்ஸ் லூஸ் வச்சுருக்கணுமோ அது மட்டும்தான் இப்படி உட்காரும். எவ்வளோ ஈஸியான ஃப்ரெஞ்சஸ் கட் பார்த்தீங்களா? இப்போ ஃப்ரெஞ்சஸ் கட்டில் நம்ம இந்த பீஸில் இப்போது ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா இதில் டிசைன் பண்ண போகிறோம். என்ன டிசைன் பார்ப்போமா? மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போடுவோம். கீழே இருந்து அவங்களுடைய மொத்த லென்த் இவ்வளோ தான் இருக்குது ப்ளவுஸில். அவங்களுக்கு இதில் பாதி தான் வேணுமா? இங்கே மார்க் போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் வைக்க போகிறோம். இப்போ இதுதான் மார்க். இப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இங்கிருந்து நமக்கு இப்போ வைப்போம். நல்லா ப்ராடாக ஒரு 4.5 இன்ச்சுக்கு மார்க் போடுறோம். இந்த மார்ஜின்லேருந்து கரெக்டாக அவங்களுக்கு இப்படி வரணும் ஷேப் ஓப்பன். ஸோ இப்படியே போட்டோம்னா நல்லா ஷேப் இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் கர்வு கொடுத்து இப்படி போடுறோம். இப்போ பார்க்கும்போது
வேஸ்ட் வந்து 30.5. இதுதாங்க பேக்கு. இப்படி வெட்டி எடுத்துட்டு நல்லா ப்ராடாக வெட்ட போகிறோம். கஸ்டமர் வந்து நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹுக்ஸ் வந்துருக்கு. ஹுக்ஸ் வரப்போகுது. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பன் வந்து நம்ம ஹுக்ஸ் வரப்போகுது. இப்போ இது ப்ராட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு டாட் இங்கே வர வேண்டியது. இப்போ இதில் நம்மளால் டாட்டு இதில் நம்ம போட முடியல. வேணும்னா நம்ம இந்த சைடில் போட்டுக்கலாம் தள்ளி. அப்படி இல்லைன்னா டாட்டு லெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டாட் தள்ளுறது வேண்டாம், ஏன்னா இப்போ டைட் ஆகிடும் வேஸ்ட்டு. இந்த பக்கம் டாட் தள்ளி சின்னதாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கிருந்து நமக்கு இந்த இடத்துல டாட் வந்துடும். அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானா வராது. பாருங்க, ஃப்ரண்ட்டு இப்படி டீப் நெக்கு, பேக்கு இந்த மாதிரி போட் நெக்கு, ஆர்மல் எல்லாம் கரெக்டாக வந்து இப்படி பாருங்க. ஷேப் அப்படியே க்ரீட்டாக வரும். இப்படியே நீங்கள் வச்சு இப்படி தச்சிங்கன்னா அப்படியே நல்லா க்ளீனாக கப்ஸு ப்ளவுஸ் வரும். ஸோ இந்த பாருங்கள், இந்த ப்ளவுஸில் பாருங்கள், நீ என்ன தான் இப்படி தூக்குனாலும் அந்த கப்ஸோட இந்த இடத்துல லூஸ் கிடையாது. பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும். தருதுங்களா? பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல அவங்க லூஸ் கரெக்டாக கொடுக்கல. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஒரு சென்டர் கட் பண்ணிட்டோம்னா அது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்றாங்க. பிரின்ஸு எப்படி இருப்பாங்க? ஒரு ராணி. அந்த ராணிக்கான ப்ளவுஸு ராணிக்கு மாதிரியே இருக்கணும். அதுக்கான கப்ஸுக்கான லூஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக ஃபிட்டிங் தைக்கணும். அதுதான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இது நிறைய மெத்தட் இருக்குது. அதை நம்ம போக 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 ஒவ்வொரு வீடியோவிலையாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பார்த்த இந்த ப்ளவுஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.